வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணோம். ஸோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல உங்களுக்கு எனி ஒன் ஃபோட்டோஸை அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கனாலே உங்கள் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஒன்ஸ் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த ஃபோட்டோவை இந்த மாதிரி கீழே கொஞ்சம் செட் பண்ணிட்டு இப்போ பேக்கில் இருக்க ஃபோட்டோவை நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே லைட்டாக செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. எகெயின் பேக்கில் வந்துட்டு ஆல்போ ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு மைனஸ் பண்ணுறேன்னு. ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் தேவை அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இதை லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோஸும் அதே மாதிரி தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சோலோவாக இருந்தாலும் சரி இல்லை கப்புள்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பேசிக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட்டை 100 கொடுத்துக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. எகெயின் பேக்கில் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸ் ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன் இமேஜை வந்து ஆட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த இமேஜில் கரெக்டாக வந்து இந்த லிரிக்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கரெக்டாக இருக்கும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஹார்ட் எஃபெக்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.